டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரியமான இனிப்பு வகைகளில் ரொம்ப முக்கியமானது இந்த அதிரசம். கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, நவராத்திரி இந்த மாதிரி முக்கியமான விழா காலங்களில் நம்ம வீடுகளில் முதல்ல செய்யக்கூடியது இந்த அதிரசம் தான். இந்த அதிரசத்துக்கு மாவு எப்படி தயார் பண்ணணும், அதை எப்படி பக்குவமாக ரெடி செஞ்சு நம்ம அதிரசமாக போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிரசத்தை போட்டு எல்லாரையும் அசத்துங்க. இப்போது இந்த அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து அதிரசம் வந்து நம்ம எப்படி அந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி போடுவாங்க, அது வந்து என்னென்னலாம் பண்ணலாம், மாவு எப்படி அரைக்கலாம், அதுக்கு பாகு எப்படி காய்ச்சலாம் அப்படின்றத நம்ம வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பச்சரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கோம். 1 கிலோ பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி நல்லா மொக்கையாக இருக்கும், சண்டி பச்சரிசிம்பாங்க. அந்த பச்சரிசி தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இப்போ வந்து இதை நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவி தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் பாத்திரத்தில் நான் வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த அரிசி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில நல்லா எல்லாத்தையுமே லேசா ஆற விட்டுக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு ஆற விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நீங்க ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து ஈரத்தை பூரா உரிகிற அளவுக்கு உறிஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெயில எல்லாம் காய விட தேவையில்லை. வீட்டில் வந்து நம்ம சாதாரணமா வீட்டிலேயே போட்டுக்கலாம், ஃபேன் காத்துல கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாடியில நான் வந்து ஷெட்ல போட்டதுனால அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா இப்போ கையில வந்து தொட்டோம் அப்படின்னா, இப்போ அரிசி எப்படி வந்து எடுத்துட்டு தொட்டோம்னா எந்த வந்து ஈரம் இருக்கக்கூடாது கையில. அந்த அளவுக்கு நல்லா உணர்ந்தாலே போதும். உணர்ந்தா நமக்கு மாவு நல்லா பொருள் வரும். இப்போ நம்ம அந்த லேசா உலர்ந்த அரிசியை பூரா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். நம்ம இன்னைக்கு வந்து இதை ரைஸ் மில்ல கொடுத்து கூட நம்ம அதிரசம் மாவுன்னு கேட்டோம்னா அந்த மாதிரி பக்குவத்தில் கூட அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீட்லேயே தான் நம்ம அரைக்க போகிறோம். அது மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம எவ்வளோ அடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கை அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா திரிச்சிட்டு அதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நல்லா மாவு வந்து அடிச்சாச்சு. நல்லா வந்து கூட ஒரு 2 தடவை நல்லா சுற்று விட்டு, ஆரம்பத்துலேயே நல்லா சுற்று விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக கூட அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம வட்ட சல்லடை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம அதிலேயே கூட சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கு கொஞ்சம் கப்பி வரும். அந்த கப்பியும் மறுபடியும் நீங்க மொத்தமா சேர்த்து மறுபடியும் ஒரு ஜார்ல போட்டு மறுபடியும் அதை நல்லா திரிச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு பாகு காய்ச்ச போறோம். அந்த பாகுக்கு வந்து 2.5 கப்பு வெள்ளம், மெஷர்மெண்ட்ல 2.5 கப்பு வெள்ளம் எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி இதுல சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு, அதாவது வெள்ளம் நல்லா உருகுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்ப நல்லா வெள்ளம் வந்து அதை நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்க போறோம். அந்த சூடோடையவும் நம்ம வந்து இந்த பாகை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி எதுக்கு நம்ம இப்போ வடிகட்டுறோம்னா, அப்படி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாகு காய்ச்ச வேண்டியிருக்கு. அது பதம் வரணும், பதத்துக்கு காய்ச்ச வேண்டியிருக்கு. அப்போ பதம் காய்ச்சும் போது நமக்கு அந்த தூசி மண் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ண முடியாது. அதனால இப்போ வந்து சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இப்போ வெள்ளத்தை கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம இதை காய்ச்ச போறோம். நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பாகை மறுபடியும் நம்ம இது வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்து பாகு வந்து எந்த அளவுக்கு பக்குவமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். பாகு வந்து நல்லா கொதிச்சு இப்போ நமக்கு அதுக்கு தயாராகிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு ஸ்பூன்ல எடுத்து லேஸ் அந்த மாதிரி தண்ணியில விட்டோம்னா நமக்கு அது இந்த மாதிரி போய் நிற்கும். அந்த மாதிரி நிற்கும் போது நம்ம இப்படி டைட்டா இப்படியே எடுத்தோம்னா நல்லா மாதிரி உருண்டு திரண்டு வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பாகு எடுத்தோம்னாலே நல்லா இந்த பால் மாதிரி உருண்டு வரணும். இந்த அளவுக்கு இப்படி உருண்டு வரணும். இப்போ சில பாகு வந்து முருகிருச்சு அப்படின்னாக்கா அது கம்பி கணக்காக இருக்கும், அது ஒடிகிற பதம் வரும். அந்த மாதிரி ஒடிகிற பதத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இப்படி பால் உருண்டையா வந்துருச்சு, இதுதான் கரெக்டு. இதுலயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இது நம்ம பாகு ஊற்றி கிண்டுறதுக்கு தோதான பாதத்தில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லா மாவும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். இது சுக்குப்பொடி, இந்த சுக்குப்பொடியை நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். லேசா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருப்பெள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு அது ஃபுல்லாக அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த இடத்துல வந்து நம்ம மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சா. இந்த பாகை வந்து டக்குன்னு ஒரே ஏரியா ஊற்றிடக்கூடாது. நம்ம வந்து இப்போ பாதிக்கு மேலே நம்ம பாகை ஊற்றிக்கலாம்.
கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதிக்கு மேலே ஊற்றிட்டேன் நான். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நீட்ட குச்சி மாதிரி இந்த மாதிரி இதில் உள்ளதில் மட்டும் நம்ம அப்படியே நம்ம பாகு வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஈர அரிசி மாவுன்றதுனால அந்த பாகும் அந்த ஏற்கனவே ஈரமாக இருக்கறனால பாகு ஊற்றின உடனே அது அப்படியே மாவு இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ மறுபடியும் அந்த இருக்கிறதுல பாதி நான் ஊற்றிருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்ல ஒரு லூஸ் ஆகும். கட்டி இல்லாமல் கிண்டி கொடுத்துடணும். மாவு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த பாகுலேயே மாவு கிட்டத்தட்ட வெந்துடும். அந்த அளவுக்கு சூடான பாகு தான் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா பாகையுமே இதில் நம்ம சேர்த்துட்டோம். மாவு கிண்ட முடியாது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். நல்லா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை வந்து கிண்டணும். இந்த அளவுக்கு இது இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு இலக்கமாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து அடுத்து ஒரு 2 நாள் புளிக்க வைக்கும் போது நமக்கு நல்லா கரெக்டாக நம்ம போடும்போது சரியாக இருக்கும். மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவை சுத்து மாவெல்லாம் வலிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம மேலே வந்து அந்த மாவு ரொம்பையும் காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை நல்லா பறக்க விட்டு அது நல்லா அந்த தடவி விட்டுட்டோம்னா அந்த மாவு காயாமல் இருக்கும். நல்லா அந்த எல்லா மாவுலேயும் அந்த நெய் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம அதிரச மாவு ரெடியாகி நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இது புளிக்க வச்ச பிறகு தான் நம்ம எண்ணெயில் சுட்டு எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இப்போ 3 நாள் ஆச்சு. நம்ம இந்த பாகை ஊற வச்சு 3 நாள் ஆச்சு. இப்படி பண்ணும்போது நம்ம அந்த ஒரு முன்னைய காலத்தில் வந்து அதிரசம் எப்படி போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லா அருமையாக கிடைக்கும். நம்ம மாவை பூராமே எடுத்து ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்து ரெடியாக வச்சுக்கிறணும். நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதான் நம்ம இந்த இலக்கம் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கு நல்லா தட்டி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதிரசம் தட்டி நம்ம உள்ளே போட போகிறோம். மாவெல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம், சூடாகிட்டு இருக்கு. அதிரசம் வந்து நம்ம சைஸு நமக்கு தேவையான சைஸில் நம்ம போட்டுக்கலாம். சிறுசானா சிறுசா, பெருசானா பெருசாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. உருட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து கையில் நெய் தடவிருக்கேன். நீ நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது லேசாக தடவிட்டு இந்த மாதிரி வாழை இலையிலையும் லேசாக அந்த நெய் எண்ணெய் இதெல்லாம் தடவிட்டு நம்ம வந்து லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அமைக்கிறாதீங்க, லேசாக அமுக்குங்க. அந்த சைடில் வந்து அந்த பாட்டை வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து விரிஞ்சிடாத அளவுக்கு நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு உளுந்த வடை ஓட்டை. இப்போ இந்த அளவுக்கு போட்டாச்சு. எந்த அளவுக்கு நம்ம சட்டியில் வந்து போடுறது ஒரு 4 பீஸ் 5 பீஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி முன்னக்கூடியவும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதிரசம் போடும்போது இந்த மாதிரி ஒரு சமமான பாத்திரம் தான் இருக்கணும். குழி பாத்திரம் அந்த மாதிரி எது வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு 4-5 நம்ம போட்டு எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து புதிய எண்ணெய் தான் ஊற்றணும். புதிய எண்ணெய் வந்து அதாவது காரம் எதுவும் போடாத எண்ணெய். நம்ம வந்து இனிப்பு பண்டம் போடும்போது புதுசாக தான் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறணும். இப்போ வந்து எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு அதிரசத்தையும் மெதுவாக அப்படியே எண்ணெயில் இறக்கி விட்டுறலாம். எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும், கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். இப்போ பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த பாத்திரத்தில் ஒரு 4 மட்டும் போட்டிருக்கிறோம். போட்ட உடனே புரட்டி விட்டுறக்கூடாது, ஏன்னா அது ஒரு பக்கம் கீழே நல்லா வேகணும். இப்போ ஒரு சின்ன கம்பியை வச்சுட்டு அடிப்பக்கத்தை மட்டும் லேசாக நகட்டி விடணும். கீழே லேசாக ஒட்டி இருக்கும் ஒரு சில அதிரசம், அதை மட்டும் லேசாக நகட்டி விட்டோம்னா ஃப்ரீயாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ போட்ட அதிரசம் கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதை அப்படியே புரட்டி விட்டுறலாம். அப்படியே அடுத்தடுத்து போட்டதை கரெக்டாக பார்த்து புரட்டி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி அதிரசம் போடும்போது நம்ம வீட்டில் துணைக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டோம்னா தட்டி தட்டி போட அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் அதை ரெடியானதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அதிரசம் 4ஐயுமே நம்ம புரட்டி விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா ஒன்று போல் ப்ரௌன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து அதிரசம் எல்லாம் தயாராகிரும். இந்த நேரத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் மீடியமான கலரில் எடுத்தோம் அப்படின்னா தான் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாறும், அது வெந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் எல்லா அதிரசத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் தட்டி போட்டு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு அதிரசத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதிரசம் நல்லா அப்படியே பொழுன்னு சாஃப்டாக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுல இந்த இனிப்பு அந்த ஏலக்காய் பொடி அந்த சுக்குப்பொடி எல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு ஆகிடு ரெடியாக நல்லா அருமையாக உள்ள சாப்பிட்டா நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.